படிப்படியாக மொபைல் போன்களுக்கான சட்டத்தையும் நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, முதலாவதாக இந்த மொபைல் போன்கள் இது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒழுக்கங்கள்ல முதல் ஒழுக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு காலம் இருந்தது, இந்த லேண்ட்லைன் போன்கள் இருந்த காலத்துல நினைத்த நேரத்துல யாரும் யாருக்கும் போன் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த மொபைல் போன்கள் வந்த பிறகு நேரம் காலம் தெரியாமல் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போன் செய்வது என்கிற ஒரு மோசமான ஒரு பண்பாடு நம்மிடத்திலே பரவுகிறது. முதலாவது, ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் அனுமதி கேட்டு உள்ளே செல்வது எப்படி கட்டாயமோ அதே போலதான் ஒரு நபருக்கு போன் செய்கிற போது இந்த நேரத்தில் அவர் ஓய்வாக இருப்பாரா, இந்த நேரத்தில் அவருடைய வேலைகள் என்னவாக இருக்கும், இதை தெரிந்து கொண்டுதான் போன் செய்யணும். இதை தெரிந்துதான் போன் செய்யணும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம், இரவுல 12 மணிக்கு திடீர்னு போன் செய்யணும். அவர் பதறி போய் எழுந்து என்னமோ ஏதோ 12 மணிக்கு போன் வருகிறது என்று போனை எடுத்தாருன்னு சொன்னா, என்ன தூங்கிட்டீங்களான்னு சாதாரணமாக கேட்பது. இப்படி ஒரு பழக்கம் நம்ம இருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யுரவ்விஅ முஸ்லிமன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அச்சுறுத்தலாகாது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பயமுறுத்தலாகாது. இரவு நள்ளிரவு நேரத்தில் 12 மணிக்கோ 1 மணிக்கோ போன் செய்வது கூட ஒரு முஸ்லிமை தேவையில்லாத பதற்றத்திற்கும் தேவையில்லாத நடுக்கத்திற்கும் ஆளாக்குகிற செயல் அல்லாமல் வேறு என்ன செயலாக இருக்க முடியும்? திருக்குர்ஆன் நமது வீட்டு குழந்தைகள் கூட தம்முடைய பெற்றோர்களுடைய அறைகளுக்கு செல்லும் போது 3 சந்தர்ப்பங்களில் அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. குழந்தைகள், வீட்டில் உள்ள குழந்தைகள் கூட தமது பெற்ற தாய் தந்தையருடைய அறைக்கு செல்ல வேண்டுமானால் 3 சந்தர்ப்பங்கள்ல அனுமதி பெற்று செல்ல வேண்டும். லுஹருக்கு முன்புள்ள நேரம், இஷாவுக்கு பிறகுள்ள நேரம், ஃபஜ்ருக்கு முன்புள்ள நேரம் ஆகிய இந்த 3 நேரங்களிலும் அனுமதி பெற்று செல்லுங்கள் என்று திருமறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒருவருக்கு போன் செய்கிற போது உறங்கக்கூடிய நேரங்கள் இதை நாம தவிர்க்கணும். அத்தியாவசிய செய்திகள், அவசர செய்திகள் என்று இருக்கலாம், அது போன்ற செய்திகள் அது விதிவிலக்கானவை. அவை தவிர ஒரு சாதாரண விஷயத்தை பேசுறதுக்கு, ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கறதுக்காக ஒருவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களில் போன் செய்வதும் ஹராம். அப்ப நாம இந்த செல்போன்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கிறது. இதை நாம பயன்படுத்துகின்ற விதத்தை பொறுத்துதான் நம்ம அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவோமா என்று இருக்கிறது. முதலாவது, போனை பயன்படுத்தக்கூடியவர் எந்த நேரத்தில் ஒருவர் ஓய்வெடுக்கிறாரோ அப்போது போன் பேசுவதை தவிர்ப்பது, இது முதலாவது ஒழுக்கமாக இருக்கிறது. இரண்டாவது ஒழுக்கம் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது, போனை எடுத்ததுமே, அதாவது ஒருவருக்கு நாம ஒரு போன் செய்யறோம்னு சொன்னா அவர் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் அவருடைய உரிமை. ஒருத்தருக்கு நாம போன் கூப்பிடுறோம், அவர் எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம், அவருடைய உரிமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒழுக்கம் என்ன? அடுத்தவர் வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் வெளியில் நின்று கொண்டு 3 முறை அனுமதி பெற வேண்டும். 3 முறை நான் வரலாமா நான் வரலாமா நான் வரலாமான்னு கேட்கணும். 3 முறைக்கு மேல் அனுமதி வரல, உள்ள இருந்து பதில் வரல, திரும்பி வரணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்கம். சொல்ல போனால் அவர்களே தம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒழுக்கத்தை பேணினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க. வெளியில் நின்று கொண்டு பெருமானார் சலாம் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. சஅத் இப்னு முஆத் உள்ளே இருந்து பெருமானாருடைய குரலை கேட்கிறாங்க. ஆனாலும் திருப்பி நமக்கு நபி இன்னொரு தடவை சலாம் சொல்லட்டும் என்பதற்காக பதில் மெதுவா சொல்லுவாரு, பெருமானாருக்கு காதில் விழாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது முறை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அப்பயும் அவர் உள்ள பதில் சொல்றது நபிக்கு காதில் விழாது. 3வது முறையும் சொல்லுவாங்க, பெருமானாருக்கு காதில் பதில் விழல. சரி, அப்ப அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி நபி திரும்பிடுவாங்க. அதற்கு பிறகு சஅத் இப்னு முஆத் பின்னாலே ஓடி நபியை உள்ள அழைத்து செல்வார்கள் என்று பார்க்கிறோம். இது நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? 3 தடவைக்கு மேல் பதில் வரவில்லையா, திரும்பி விடுங்கள். இது செல்போனுக்கும் பொருந்தும். ஒருவரை அழைத்தோம், எடுக்கல. 2வது முறை அழைத்தோம், எடுக்கல. 3வது முறை அழைத்தோம், எடுக்கல. அவ்வளவுதான், அதுக்கு மேல கூப்பிடக்கூடாது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு 5 நிமிஷம் நம்ம டாய்லெட் போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தோம்னா 10 மிஸ்டு கால் இருக்குது, 20 மிஸ்டு கால் இருக்குது. இது ஒரு மார்க்கத்தினுடைய சின்ன விஷயம், நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். அப்போ 3 முறை போன் செஞ்சிட்டோம். சரி, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க போல் தெரியுது, ஏதோ ஒரு அத்தியாவசியமான சூழல் இருப்பாங்க போல் தெரியுது. அப்போ 3 தடவைக்கு மேல கூப்பிடக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சி, அப்ப என்ன செய்யலாம்? ஒரு எஸ்எம்எஸ் பண்ணலாம், இப்படி ஒரு முக்கியமான தகவல் உங்கள்கிட்ட பேச வேண்டி இருக்குது என்று என்னங்க கொடுக்கலாம். எஸ்எம்எஸ் படிக்கிறதுல அவருக்கு என்னங்க பெரிய நேரம் காலம் செலவாகாது. போனை எடுத்து பேசுறதுல கூட அவருக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம். அப்ப 3 தடவை கூப்பிடணும், எடுக்கலையா விட்டுறணும். மார்க்கம் கற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கம் இது.